போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே நாம் தாயாம் திரு அவையோடு சேர்ந்து நம்மையே நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்பது போல, நான் எந்த நிலையில் பிறரை தீர்ப்பிடுகின்றேன், நான் எந்த நிலையில் பிறரை பார்க்கின்றேன், நான் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பிறரை பார்க்கின்றேனா, அல்லது பிறர் மேல் பொறாமை கொண்டு, அல்லது பிறரை வாழ விடாமல் தடுத்து நான் வாழ்ந்தால் பொழுதும் எனக்கு அனைத்தும் கிடைத்தால் போதும் என்ற மனநிலையில் வாழ்கின்றோமா என்று நாம் சற்று நம்மையே அலசி பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாளிலே குறிப்பாக நாம் 10ஆம் பத்திநாதர் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். 10ஆம் பத்திநாதர் நம்முடைய திருவழிபாட்டிலே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார். எனவே இன்றைய நாளில் அவரிடம் நம்முடைய மன்றாட்டுக்களையும் வேண்டல்களையும் வைத்து நாம் பிறரை ஏற்றுக்கொண்டு பிறருக்கு உதவி செய்து புதிய கண்ணோட்டத்தில் பிறரை பார்க்கின்ற மக்களாக இருக்க நாம் இந்த திருப்பலியிலே இறைவனிடத்திலே ஆசீர் வேண்டுவோம். பல நேரங்களில் நாம் பிறரை அவதூறாக நினைத்த தருணங்களை நினைத்து பிறரை வாழ விடாமல் எனக்கு அனைத்தும் கிடைத்தால் போதும் என்ற மனநிலை இருந்த தருணங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டி இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உழையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்தூதருக்கு உரிய மனதிடனையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலை வாழ்வை என்றென்றும் பரிசாக பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்த சொல்.
தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்த்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு! ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள். மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை. பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை. காயமுற்றவற்றிற்கு கட்டு போடவில்லை. வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை. காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது. எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பேன் என்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23 பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை திருவசனங்கள் 1 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம்,
வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவை கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே நாம் தாயாம் திரு அவையோடு சேர்ந்து புனித 10ஆம் பத்திநாதர் அவருடைய நினைவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதர் 10ஆம் பத்திநாதர் இவர் திருத்தந்தையாக இருந்த பொழுது பல மாற்றங்களை நமது திரு அவையிலே கொண்டு வந்திருக்கின்றார். இவரை 20ஆம் நூற்றாண்டு புனிதர் என்றும் அழைப்பார்கள். ஏழைகள் மீது அதிக அக்கறை கொண்டவர். நோயாளிகளை அதிகம் சந்தித்து அவர்களுக்காக அவர்களுள் மிகவும் நெருக்கமாக இருந்த புனிதராக இவர் கருதப்படுகின்றார். இவர் நம்முடைய வழிபாட்டில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தார் என்று பார்த்தோமேயானால், இவர் வழிபாட்டிலே குறிப்பாக நற்கருணையை தினமும் நாம் உட்கொள்ள அவர் வழிவகை செய்தார். இதற்கு முன்பாக திரு அவையிலே பார்த்தோமே என்றால் தினந்தோறும் நாம் நற்கருணை உட்கொள்ளுவது கிடையாது. ஆனால் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் அவர்தான் இந்த திரு அவையிலே நற்கருணை தினந்தோறும் நாம் உட்கொள்வதற்கு அவர் வழிவகை செய்தார், அதை அமுல்படுத்தினார். அடுத்ததாக பார்த்தோமே என்றால் அவர் இந்த மறைக்கல்வி வகுப்பை சிறார்களுக்கு கொண்டு வந்ததும் நம்மளுடைய புனிதர் 10ஆம் பத்திநாதர் தான். அதற்கு முன்பாக மறைக்கல்வி என்பது சிறுவர்களுக்கு கிடையாது. இந்த 10ஆம் பத்திநாதர் தான் மறைக்கல்வி வகுப்பையும் கொண்டு வந்தார். அதிலும் குறிப்பாக நாம் பார்த்தோமே என்றால் அவர் சிறார்கள் நம்மளுடைய நற்கருணையை உட்கொள்ள வேண்டும், புது நன்மை பெற்றுக்கொள்வது என்ற ஒரு அந்த கோட்பாட்டையும் அவர் நமக்கு கொண்டு வந்தார். அதற்கு முன்பாக சிறுவர்கள் நற்கருணை உட்கொள்வது முடியாது. ஆனால் இவர்தான் அந்த சிறுவர்களும் ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு திரு அவையிலே வழிவகை செய்தார். இறுதியாக நம்மளுடைய திருப்பலியிலே நீங்கள் பார்க்கலாம், இந்த பிரசங்கம் வைப்பது மறையுரை, ஒரு சிறிய மறையுரை, ரொம்பவும் சிறியதாகவும் மக்களை தொடுகின்ற வகையிலும் இருப்பதாக வேண்டும் என்பதற்காகவே நம்மளுடைய பழைய முன்னாள் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் அவர்கள் திரு அவையிலே இப்படிப்பட்ட மாற்றங்களை அவர் கொண்டு வந்தார். இந்த 10ஆம் பத்திநாதருடைய நினைவை கொண்டாடுகின்ற இன்றைய நாளிலே நம்மளுடைய வாசகங்கள் நமக்கு என்ன சொல்கின்றது என்று நாம் பார்த்தோம் என்றால், நான் எந்த மனநிலையில் பிறரை பார்க்கின்றேன். எதற்காக என்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நிலக்கிழார் அவர்கள் விடியற் காலையில் வேலைக்கு வந்தவரோடு மீண்டுமாக மாலை 5 மணிக்கு வேலைக்கு வந்தவரும் அனைவருக்கும் சேர்த்து 1 தெனாரியம் வழங்குகின்றார். அதை நாம் பார்க்கின்ற பொழுது அது அநீதியாக தோன்றலாம். நம்மளுடைய மனிதர்கள் மத்தியிலே பார்க்கின்ற பொழுது மனிதர் என்ற பார்வையிலே இது ஒரு நீதியாக இருக்காது. காலையில் வந்தவருக்கும் அதே கூலி, மாலையில் வந்தவருக்கும் அதே கூலி என்று நாம் நினைக்க தோன்றும். ஆனால் மனிதர் என்ற முறையிலே நாம் பார்ப்பது அது சரியானதுதான். ஆனால் அதை சொல்லுகின்றார்கள், அந்த நீதியை நமது மனிதரின் புரிதலின்படி பார்த்தோமே என்றால் நீதி என்பது மனிதருக்கு சேர வேண்டியதை கொடுப்பது. கிவிங் அ பர்சன் வாட் ஹி ஆர் ஷி டிசர்வ்ஸ். அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுப்பது
என்பது நீதி. ஆனால் கடவுளின் பார்வையிலே, விவிலிய பின்னணியிலே நாம் பார்த்தோமே என்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவர் இயேசுவின் பார்வையில் ஒரு மனிதனுக்கு தேவையானதை கொடுப்பதுதான் நீதி. அதை இவ்வாறு சொல்கிறார், கிவிங் எ பர்சன் வாட் ஹி ஆர் ஷீ நீட்ஸ். அவர்களுடைய தேவையை அறிந்து கொடுப்பதுதான் நீதி என்பதை ஆண்டவர் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறார். மனிதர் முறையிலே அவர்களுடைய தேவையை அறிந்து நாம் பல நேரம் கொடுக்க மாட்டோம். நீதி என்பது அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுப்பதுதான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீதி என்பது அவர்களுடைய தேவையை அறிந்து அவர்களுக்கு கொடுப்பது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே அந்த நிலக்கிழார் அவர்கள் செய்தார். காலையில் விடியற் காலையில் வந்தவரிடம் அவரிடம் பேசுகின்றார், உங்களுக்கு 1 தெனாரியம் கொடுக்கின்றேன், நீங்கள் என்னுடைய தோட்டத்திற்கு வேலைக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். அவ்வாறாக இறுதியில் வந்தவருக்கும் அதே 1 தெனாரியத்தை கொடுக்கின்றார். அவர் சொன்னபடி அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆனால் அதையும் தாண்டி இறுதியில் வந்தவருக்கும் கொடுப்பதுதான் இறைவனின் பார்வையாக இருக்கின்றது. இந்த இறைவனின் பார்வையிலே, ஆண்டவர் இயேசுவின் பார்வையிலே பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு 4 படிப்பினைகளை இன்றைய நற்செய்தியானது நமக்கு கொடுக்கின்றது. அது என்ன என்று பார்த்தோம் என்றால், முதலில் கடவுளின் பெருந்தன்மை. கடவுள் கொடுப்பவராகவே இருக்கின்றார். காட்ஸ் ஜெனராசிட்டி. ஏனென்றால் முதலில் வந்தவருக்கும் அவர் 1 தெனாரியம் கொடுக்கின்றார், இறுதியில் வந்தவருக்கும் 1 தெனாரியம் கொடுக்கின்றார். ஆனால் மக்களுடைய பார்வையில் நாம் பார்ப்பது அது ஒரு அநீதியாக தோன்றலாம். கடவுள் பார்வையில் அவர் தாராள மனமுடையவராய் இருக்கின்றார். தாராளமாக மக்களுக்கு கொடுப்பவராக இன்றைய நாளிலே ஆண்டவரை நாம் பார்க்க முடிகின்றது. இரண்டாவதாக பார்த்தோமே என்றால், அவருடைய அந்த இறை ஆட்சியில் சமத்துவத்தை பார்க்கின்றோம். அங்கு ஒரு ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது, பெரியவர் சிறியவர் என்பது கிடையாது, காலையில் வந்தவர் மாலையில் வந்தவர் என்பது கிடையாது. ஆனால் அவர் அனைவரையும் சமமாக பார்க்கின்றார். நாம் பாவியாக இருந்தாலும் சரி, புனிதராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை பார்ப்பது, அவருடைய அந்த பார்வையானது ஒரு சமத்துவ பார்வையாகவே இருக்கின்றது. மூன்றாவதாக பார்த்தோமே என்றால், கடவுளின் இரக்கம். கடவுளின் இரக்கத்தை ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் கிரேஸ் என்று பார்க்கலாம். ஏனென்றால் மனிதர் என்ற முறையிலே நாம் அந்த இரக்கத்தை பார்ப்பதே கிடையாது. நமக்கு என்ன தோன்றும், காலையில் வந்தவருக்கும் அதே 1 தெனாரியம், மாலையில் வந்த எனக்கும் அதே 1 தெனாரியம் என்று பார்க்கின்ற பொழுது நாம் முணுமுணுக்க தோன்றும், பொறாமை வரும். நாம் நீதியாக பேசுகின்ற பொழுது அது ஒரு அநீதி என்றே நாம் சொல்ல முடியும். ஆனால் இங்கு ஆண்டவர் அவருடைய இரக்க செயலை காட்டுகின்றார். அனைவருக்கும் நான் சமமாக மதிக்கின்றேன், அனைவருக்கும் என்னால் முடிந்ததை கொடுக்கின்றேன் என்று அவருடைய அந்த இரக்கத்தை இங்கே ஆண்டவர் காட்டுகின்றார். இறுதியாக பார்த்தோமே என்றால், நான்காவதாக ஒரு புதிய அணுகுமுறையை ஆண்டவர் இயேசு கையாளுகின்றார். தட் இஸ் இனிஷியேட்டிவ் டு த நியூ பெர்ஸ்பெக்டிவ். என்ன என்று பார்த்தோமே என்றால், அவருடைய தேவையை அறிந்து செய்வதுதான் ஒரு புதிய அணுகுமுறை. நாம் யாருமே தேவையை அறிந்து செய்ய மாட்டோம். ஓகே, நான் உன்னிக்கிட்ட ஒத்துக்கிட்டேன், நான் 1 தெனாரியம் கொடுக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டேன் என்றால் அதை நான் உனக்கு கொடுக்கின்றேன். ஆனால் மற்றவருக்கும் அதையே நான் கொடுப்பதும் கொடுப்பாததும் என்னுடைய விருப்பம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் நல்லவனாய் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா என்று நிலக்கிழார் அவர்கள் நற்செய்தியிலே மிகவும் தெள்ள தெளிவாக கேட்கின்றார். இங்கு நாமும் நல்லவராக மதிக்கப்படுகின்றோமா என்று நாம் சற்று நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். நானும் ஆண்டவரை போல ஒரு புதிய அணுகுமுறையை, யாரெல்லாம் தேவையில் இருக்கின்றார்களோ அவருடைய தேவையை அறிந்து நான் அவர்களுக்கு உதவி செய்கின்றேனா, அல்லது நான் உன்னிடம் பேசியபடி நான் இதைத்தான் பேசிக்கொண்டேன், இவ்வளவுதான் உனக்கு கொடுப்பேன் என்று என்னுடைய வாழ்க்கையில் நீதியை மட்டும் நான் பறைசாற்றி கொண்டு வாழ்கின்றேனா, அல்லது நீதியோடு சேர்த்து இரக்கத்தையும் இறைவன் விட்டு சென்ற அந்த புதிய பார்வையிலே நான் வாழ்கின்றேனா என்று நாம் சற்று சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். நாம் பல நேரங்களிலே தவறி இருக்கலாம். அந்த இரக்கத்தை, கருணையை, இறைவன் கொடுத்த அந்த இரக்கத்தையும் கருணையையும் நாம் மறந்து நாம் நீதியின்படி வாழ்ந்திருக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒரு புதிய அணுகுமுறையை நாமும் பயன்படுத்த வேண்டும். அந்த புதிய அணுகுமுறை என்ன? பிறரின் தேவையை அறிந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே பலர் அன்னையிடத்திலே பல வேண்டுதல்களோடு, பல கஷ்டங்களோடு, வேதனைகளோடு நாம் இங்கு வந்திருக்கிறோம். ஆனால் அன்னை சொல்லுகின்றார், நீங்கள் மற்றவருக்கு கொடுத்து உதவுங்கள். நீங்கள் மற்றவருக்கு கொடுப்பதன் மூலமாக என்னுடைய மகனும் உங்கள் மேல் கருணை உள்ளம் கொண்டவராக, இரக்கம் உள்ளவராக உங்களுக்கு வேண்டியவற்றை கொடுப்பார் என்று அன்னை நம்மிடம் கூறுவதாக நாம் நினைத்து கொண்டு தொடர்ந்து அந்த இறை ஆசீர் நமக்கு கிடைக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் இன்னையே உமக்காய் தர வந்தேன். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் இன்னையே உமக்காய் தர வந்தேன். ஏற்றிடுவாய் தயவாக மாற்றிடுவாய் உம்பலியாக. ஏற்றிடுவாய் தயவாக மாற்றிடுவாய் உம்பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறை நிகழ்வை நேரிய வணக்கத்துடன் ஒப்பு கொடுக்கவும் அதை பற்றுறுதியுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித 10ஆம் பத்திநாதருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்டிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிழந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்த்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் இரக்க குணத்தோடும் கருணை உள்ளத்தோடும் வாழ அழைப்பு விடுக்கும் இறைவன் இவரே. இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் பிரவர்த்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பயசின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் இரக்கமுடன் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.